ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரே மாதிரியான அளவுடைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நான் இந்த டிப்ஸுக்கு 3 கண்டெய்னர் சேம் சைஸில் இருக்க மாதிரி எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கண்டெய்னருடைய பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறாங்க. பாருங்கள், அழகாக கட் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை அப்படியே வச்சிடலாம். அடுத்த கண்டெய்னர் எடுத்து அதையுமே நம்ம சர்க்கிள் ஷேப்பில் பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இன்னொரு கண்டெய்னர் இருக்கு இல்லைங்களா, அந்த கண்டெய்னரில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை எடுத்து கட் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய டாப்பில் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னரில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒன்று மேலே ஒன்று நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேனோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கும், ரொம்ப நிறைய ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா இதுக்கு உள்ளே இருக்குங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மத்து, பூரிக்கட்டை இது எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் மத்து, பூரிக்கட்டை மட்டும் இல்லாமல் டீ வடிகட்டுறது, வடைக்கரண்டி இந்த மாதிரியான கரண்டிகள் எல்லாத்தையுமே இதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி கிஃப்ட் பேக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு அதனுடைய கைப்பிடிகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எப்படி கட் பண்ணணும்னா அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. கனகவள்ளி, வானதி, அன்னபூரணி, சங்கரி கிருஷ்ணன், முகமத், பவி, ரம்யா, ரோஹிணி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். தேவையான அளவுக்கு கட் பண்ணி ஒரு சைடை மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். வெளிப்பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சு நீங்கள் மடித்து விட்டுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி 3 பக்கங்கள் மட்டும் ஒட்டி இருக்கணும். அதாவது 3 பக்கங்கள் க்ளோஸ்டாக இருக்கணும், ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்குங்க. ஆல்ரெடி நீங்கள் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். அப்படின்றதால 2 பக்கம் மட்டும் ஒட்டி எடுத்தால் போதும். டாப்பில் இருக்கக்கூடிய கார்னர்ஸை இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் இந்த மாதிரி கட் போட்டுட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த பேக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நம்ம மொபைல் சார்ஜ் போடுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் சுவிட்ச் போர்டு பக்கத்தில் கபோர்டு எதுவும் இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், சார்ஜ் போடும்பொழுது இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேக்கை இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு சார்ஜரை அதுக்கு மேலே இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு மொபைலை இந்த பேக்குடைய ஒரு சைடு ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடில் பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு விட்டுடலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், வெயிட்டும் நல்லாவே தாங்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஸ்கூல் பேக்கை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கூல் பேக்குடைய ஒரு லேயரை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள், பாட்டம்லேயோ இல்லை ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்து தேவையான அளவுக்கு இந்த மாதிரி அந்த லெதரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தேவையான அளவுக்கு கட் பண்ணி முடித்த பிறகு எல்லா கார்னர்ஸும் கரெக்டாக இருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் யூஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. அடுத்தது அதே பேக்லேருந்து நம்ம ஜிப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்காக தனியாக ஜிப் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பேக்கில் இருக்கக்கூடிய ஜிப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஜிப்பையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பேக்லேருந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு போர்ஷனையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஜிப்பும் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் யூஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக
கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜிப்பும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஜிப்பை வச்சு நான் எப்படி வந்து தையல் போடுறனோ அதே மாதிரி நீங்களும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல் பக்கமாக வந்து ஜிப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். தையல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வச்சு நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் ரன்னிங் தையல் தான் போட்டு எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட மிஷின் இருந்துச்சு, டெய்லர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா அழகாக வந்து இந்த மாதிரி தையல் கையில் போடுறதுக்கு பதிலாக மிஷினில் யூஸ் பண்ணி போட்டுட்டிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பாருங்கள், ஒரு சைடில் வந்து தைச்சிட்டு அடுத்தது ஜிப்புடைய இன்னொரு பக்கத்தை வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனில் வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தைச்சி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கலாம். எல் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் தைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து ஜிப்பை வச்சு தைச்சி எடுத்துட்டேன். அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம சைடில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் தான் இந்த எல் ஷேப்பை வந்து நம்ம டச் பண்ணணும். ஸோ நான் வந்து சைடில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பனை வந்து ஊசி நூல் யூஸ் பண்ணியே தைச்சி எடுத்துக்கிறேங்க. ஜஸ்ட் நான் வந்து எப்போவுமே நம்ம துணி தைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் தைச்சி எடுத்துக்கிறேங்க. அதே மாதிரி நாட் போட்டுட்டு கையை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். கையில் வந்து நம்ம ஊசி இன்செர்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் தைச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க இந்த பவுச். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 சைடுமே ஓப்பன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எல் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த எல் ஷேப்பை இந்த மாதிரி பிரித்து விட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் போடணும். இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ண இடத்துல ஓப்பனே இல்லாத மாதிரி நல்லா வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 சைட்லேயுமே அதே மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஓப்பன் இல்லாத மாதிரி கரெக்டாக தைச்சி முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, ஒரு சைடு முடிஞ்சது. இப்போ நம்ம இன்னொரு சைடும் அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ், உங்களுக்கு ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்குமே டிப்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் தைச்சி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம நல்ல பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. அதாவது நம்ம தையல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அந்த போர்ஷன் வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு நல்ல பக்கம் வெளியே இருக்க மாதிரி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான க்யூட்டான பவுச் வந்து ரெடி ஆகிடுங்க. நம்ம கடையில் காசு கொடுத்து பவுச் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஓல்டு பேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வீட்லேயே பவுச் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு மணியும் சேவ் ஆகுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் நிறைய திங்ஸை நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் போட்டுட்டு அழகாக நீங்கள் இந்த மாதிரி ஜிப்பை வச்சு லாக் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 ஜிப் இருக்க மாதிரி நான் வந்து அந்த ஜிப்பை கட் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஜிப் போதும் அப்படின்னா ஒரு ஜிப் இருக்க மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பர்த்டேக்கோ வெட்டிங்க்கோ விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸை ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குளிக்கிற சோப் இருக்கு இல்லைங்களா, அது எந்த சோப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அந்த சோப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி முடித்த பிறகு அந்த கவரில் வந்து நல்ல ஒரு நறுமணம் இருக்கும். பட் அந்த கவரை நம்ம தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் நம்ம வீட்டில் சாரீஸ்லாம் நம்ம மடித்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம மடித்து வச்சுருக்கக்கூடிய சாரீஸ்க்கு இடையில இந்த கவர்ஸை வந்து நீங்கள் வச்சு விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணி அப்படியே மடித்து பீரோவில் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ நாள் கழித்து இந்த சாரியை எடுத்து கட்டினாலும் அந்த சாரியிலே இந்த சோப்புடைய ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரசக்கற்பூரம்லாம் வச்சு இந்த மாதிரி சாரியில் மடித்து வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய சார்ஜர் கேபிள்ஸ் வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கி குப்பையில் தாங்க போட்டுருவோம். அப்படி குப்பையில் போடாமல் அந்த கேபிளை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சார்ஜருடைய மெயின் போர்ஷனை வந்து இந்த மாதிரி சூப்பரான மொபைல் ஸ்டாண்டை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். மொபைல் வந்து கீழே விழவே விழாதுங்க. பாருங்கள், எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் திருப்பி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன்லையாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹால்லையாக இருக்கட்டும், நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான இடத்துல ஒரு மொபைல் ஸ்டாண்ட் தேவைப்படுதுன்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய
சமையல் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.